இன்னொரு கணக்கு உனக்கு சின்ன கணக்கு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த கணக்கு போகலாம். 178வது பக்கம் 6வது கணக்கு. இதில் பாரு 178ல் 6வது கணக்கு. இயந்திரத்தின் அடக்க விலை வந்து 2,30,000. இப்போ போட்ட கணக்கு தான் அது. 2,30,000 நிறுவதற்கான செலவு. இப்போ 8வது கணக்கு போடுவோம். கரெக்டாக 8வது கணக்கு. என்னுடைய இறுதி மதிப்பு பார்த்தீங்கன்னா உனக்கு கரெக்டாக பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள் இறுதி மதிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்கின விலை என்ன அப்படின்னு சொன்னால் 12,000 ரூபாய். இயந்திரத்தை வாங்கின விலை வந்து 12,000 ரூபாய். இறுதி மதிப்பு வந்து 1,200. பயணிப்பு காலம் வந்து 10 ஆண்டுகள். பாரு, இதே தான் அடக்க விலை எழுதிக்கோ. 12,000 ரூபாய். எரி மதிப்பு 1,200. பயணிப்பு காலம் 10 ஆண்டுகள். இப்போ 12,000 மைனஸ் 1,200. இப்போ இதை கழிச்சு போடணும். 12,000ல் 10,800 ரூபாய். 10,800 ரூபாயை 10ஆல் வகுத்தோம்னா 1,080 ரூபாய். தேய்மான விகிதம் அதே மாதிரி தான், முன்னாடி போட்ட கணக்கு மாதிரியே தான். 1,080 வந்து எவ்வளோ ரூபாய் மதிப்பு? 12,000 ரூபாய். 200 போச்சுன்னா 12 8 9 12 108. அதனால் 9%. ஆக இந்த கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. நிறைய மாடல் உனக்கு போட்டு காமிச்சிட்டேன். கணக்கு வந்து எக்ஸாமில் கரெக்டாக போடுவேன் நான் நம்புகிறேன். சரி, அடுத்தது கணக்கு எண் 42. கொஸ்டின் பேப்பரில் எத்தனாவது கணக்கு? 42வது கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். இதே 5 மார்க் தான். 40 பார்த்தாச்சு தேய்மான விகிதம். இப்போ 42வது கணக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். நாற்பத்தி கணக்கு சில சமயம் 42 கேட்கலாம், இல்லைன்னா 43 கூட வரலாம். ரொக்க திட்ட பட்டியல் தயார் செய்க. அதாவது ஒரே ஒரு மாதத்துக்கு ரொக்க திட்ட பட்டியல் தயார் செய். ரொக்க திட்ட பட்டியல் தயார் செய்க. ஒரு மாதத்துக்கு மட்டும்தான். 3 மாதத்துக்கு வந்ததுன்னா அது 20 மார்க் கேள்வி. ஒரு மாதத்துக்கு வந்ததுன்னா அது 5 மார்க், 5 மதிப்பெண் வீணா. சரி, இந்த ரொக்க திட்டப்பட்டியல் தயார் செய்கன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ ரொக்க திட்டப்பட்டியல்னா என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிவிக்கணும். ரொக்க திட்டப்பட்டியல்னா ரொக்க நடவடிக்கைகளை நம்ம வந்து எல்லாத்தையும் முழுமையாக நேரடி செலவாக, நேரடி வருமானமாக இருந்தாலும் சரி, மறைமுகமான ஒரு ரொக்க நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அதை எல்லாம் முழுசாக நம்ம வந்து பதிவு செஞ்சு அதில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு அறிக்கை தயார் செஞ்சோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரொக்க திட்டப்பட்டியல் என்று கூறுகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, நிதி திட்டப்பட்டியல்னு சொல்லுவாங்க. இந்த ரொக்க திட்டப்பட்டியல் அல்லது நிதி திட்டப்பட்டியல் தயார் செய்யறதுக்கு 3 முறைகள் பின்பற்றப்படுகின்றன. 3 முறைகள். என்னென்ன முறைகள்னு பார்த்தீங்கன்னா, 1 பெறுதல் செலுத்தல் முறை. 2வது லாப நட்ட கணக்கு முறை. லாப நட்ட கணக்கு முறை, இதை வந்து ரொக்க ஓட்ட முறைன்னு சொல்லுவாங்க. 3வது முறை இருப்பு நிலை குறிப்பு முறை. இருப்பு நிலை குறிப்பு முறை. நம்ம படிக்க போகிற முறை என்ன அப்படின்னு சொன்னால் பெறுதல் செலுத்தல் முறை மட்டும்தான். 12th ஸ்டாண்டர்டுக்கு வெறும் பெறுதல் செலுத்தல் முறை மட்டும்தான் இருக்குது. மற்ற 2 மெத்தடும் நீ வந்து காலேஜில் போய் படிச்சுப்ப. இந்த பெறுதல் செலுத்தல் முறையில் எப்படி நம்ம ரொக்க திட்ட பட்டியலை தயார் செய்கிறது
அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெறுதல்னா என்ன, செலுத்தல்னா என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இப்போ ரொக்க பெறுதல்கள் அப்படின்னு சொன்னாவே அதுக்குள்ளே என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா, ரொக்கத்துக்கு பொருள் விற்கிறது, வாடிக்கையாளர்ந்து வர தொகை, இல்லைன்னா சொத்துக்களை ஏதாவது விற்பனை செய்கிறது, ஏதாவது வருமானம் வருது, அல்லது பங்குகளையோ கடனீட்டு பத்திரங்களையோ வெளியீடு செய்வதன் மூலமாக கிடைக்கிற தொகை, இது எல்லாம் தான். ஏதாவது கடன் பெறுறது, இது எல்லாம் தான் ரொக்க பெறுதல்களுக்கு உதாரணம். அதே மாதிரி ரொக்க செலுத்தல்களுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரொக்க கொள்முதலாக இருக்கலாம், அல்லது சரக்கடித்தோருக்கு செலுத்த வேண்டிய தொகையாக இருக்கலாம், வாங்கின கடனை திருப்பி செலுத்துறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது செலவுகள், வணிக செலவுகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சொத்துக்களை ஏதாவது நம்ம வாங்குறதா கூட இருக்கலாம். இது எல்லாம் தான் நம்ம செலுத்தல்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த பெறுதல் செலுத்தல் முறையில் இந்த பெறுதல்களையும் செலுத்தல்களையும் முறையாக நம்ம பதிவு செஞ்சு ஒரு அறிக்கை தயார் செஞ்சோன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரொக்கதிட்ட பட்டியல் என்று கூறுகிறோம். இப்போது ரொக்கதிட்ட பட்டியல் தயாரிக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு தயார் செய்யறதுக்கு எப்படி நம்ம கணக்கு போடணும், இதுக்கான படிவம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொக்கதிட்ட பட்டியல் எப்படி நம்ம தயார் செய்யறது, எந்த மாதத்திற்கான அப்படின்னு எழுதிக்கணும். ஜனவரி அப்படின்னா ஜனவரி மாதத்திற்கான, பிப்ரவரின்னா பிப்ரவரி மாதத்திற்கான அப்படின்னு எழுதிக்கணும். திட்ட பட்டியல் இது வெறும் பட்டியல் தான், இது கணக்கு அல்ல. பட்டியல் பட்ஜெட் போடுறோம் நம்ம, ரொக்கதிட்ட பட்டியல். இது தயார் செய்யும்போது நமக்கு என்னென்ன தகவல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, தொடக்க ரொக்க இருப்பு என்ன, தொடக்க ரொக்க இருப்பு என்ன அப்படின்னு கட்டாயமாக கொடுத்துருப்பாங்க. தொடக்க ரொக்க இருப்பு எழுதிக்க வேண்டியது. அதோட என்ன கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்களை கூட்டணும். எப்படி இந்த மாதத்துக்கு என்னென்ன திட்டம் போட்டிருக்கோம், எத்தனை ரொக்க பெறுதல்கள் வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ரொக்க விற்பனையாக இருக்கலாம், வாடிக்கையாளர் பெற வேண்டிய தொகையாக இருக்கலாம், அல்லது சொத்து விற்பனை செய்ததாக இருக்கலாம், பெற வேண்டிய கழிவாக இருக்கலாம், பெற வேண்டிய பங்காதாயமாக இருக்கலாம், முதலீடுகள் மீதான வட்டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த பெறுதல்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒன்றுங்கீழே ஒன்றா பட்டியல் எடுக்கணும். இப்போது இந்த தொடக்க ரொக்க இருப்போட இந்த பெறுதல்களை எல்லாம் கூட்டி வர்ற தொகை தான் மொத்த ரொக்க இருப்பு. மொத்த ரொக்க இருப்பு அதாவது ஆரம்பத்தில் இவ்வளோ தொகை இருந்தது, திட்டம் போட்டிருக்கோம், இவ்வளோ பெறுதல்கள் வரும்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கோம். ஏபி ஒரு 2 3 கொடுத்துருப்பாங்க. அந்த பெறுதல்களை எழுதி மொத்தத்தை கண்டுபிடிச்சிக்கணும். இதோட இதையும் கூட்டி வர தொகையை இங்கே நம்ம போட்டுக்கணும். அதுக்கு நேராக மொத்த ரொக்க இருப்பு, இந்த மாதத்தில் மொத்தமாக எவ்வளோ மொத்த ரொக்க இருப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்களை கழிக்க வேண்டும். திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் அப்படின்னு போட்டுட்டு, இதில் ரொக்க கொள்முதல் வரலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சரக்கடித்தோருக்கு செலுத்த வேண்டிய தொகையாக இருக்கலாம், அல்லது அரைகலனோ அல்லது இயந்திரமோ வாங்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது செலுத்த வேண்டிய வட்டியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எந்த செலுத்தல்கள் கொடுத்துருக்காங்களோ அவைகளை நம்ம எழுதிக்கணும். 2 செலுத்தல்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் எழுதிக்கணும். எழுதி அந்த 2 செலுத்தல்களை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய மொத்தத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது மொத்த ரொக்க செலுத்தல்கள் ரெண்டுத்தையும் கூட்டின தொகை இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த தொகையிலிருந்து இந்த தொகையை நம்ம கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இறுதி ரொக்க இருப்பு. அதுதான் கேட்குறாங்க, இறுதி ரொக்க இருப்பு கிடைச்சிடும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக புரியும்.
ஆரம்பத்தில் எவ்வளோ இருப்பு இருந்தது இந்த மாதத்தில். உதாரணமாக ஜனவரி மாதத்துக்கான ரொக்க திட்ட பட்டியல் தயார் செய்யன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தொடக்க ரொக்க இருப்பு எழுதிடுவேன். ஆரம்பத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்படி எவ்வளோ இருப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே எழுதிட வேண்டியது தான். அதோட திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் அப்படின்னு போட்டு என்னென்ன பெறுதல்கள் வருதோ அதையெல்லாம் எழுதி ஏற்கனவே இருந்த தொடக்கத்தில் இருந்த இருப்போட கூட்டி போட்டுக்கணும். அதுக்கடுத்து திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் என்னென்னு பார்த்து அதையெல்லாம் டோட்டல் பண்ணி அதனுடைய மொத்தத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். கடைசியில் மொத்த ரொக்க இருப்பிலிருந்து மொத்த ரொக்க செலுத்தல்களை கழிச்சோன்னா நமக்கு இறுதி ரொக்க இருப்பு என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். இது ஒரு மாதத்துக்கான ரொக்க திட்ட பட்டியல் தயாரிக்கும் முறை. என்ன கேட்பாங்க, கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், உதாரணமாக இங்கே ஜனவரி மாதத்துக்கான ரொக்க திட்ட பட்டியல் தயார் செய்யன்னு கொடுத்தாங்கன்னா கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஜனவரி மாத இறுதி ரொக்க இருப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்திற்கான தொடக்க இருப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதத்துக்கு கடைசியாக எவ்வளோ தொகை இருக்குதோ அதுதான் அடுத்த மாதத்துக்குரிய தொடக்க இருப்பாக வரும். ஆனால் நீ எதையும் பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதம் தொடக்க இருப்பு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெறுதல்கள் இருக்குது, செலுத்தல்கள் இவ்வளோ இருக்குது, மீதி என்னன்னு கண்டுபிடிச்சியோ அதை தான் அடுத்த மாதத்துக்கு கொண்டு போக போகிறோம். அதனால் கேள்வி என்ன கேட்பாங்க, ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கான இறுதி ரொக்க இருப்பு என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதத்துக்கான தொடக்க ரொக்க இருப்பு என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு தான் நான் ரொக்க திட்ட பட்டியல் தயார் செய்து உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் 42வது கேள்வியாவோ அல்லது 43வது கேள்வியாவோ கேட்கப்படுது. இப்போது ஒரு கணக்கு கொடுக்குறேன், இந்த கணக்கை மட்டும் நம்ம எழுதிக்கோனி. இது பப்ளிக் எக்ஸாமில் வந்த கேள்வி தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஜனவரியில் தொடக்க இருப்பு ஜனவரி மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. எந்த மாதத்துக்கு? ஜனவரி மாதத்துக்கு. கேள்வியை சுருக்கமாக எழுதிறீங்க. ஜனவரி மாதம் தொடக்க ரொக்க இருப்பு, தொடக்க ரொக்க இருப்பு 9,000 ரூபாய். பெறுதல்கள், ரொக்க பெறுதல்கள் கொடுத்துருக்காங்க. ரொக்க பெறுதல்கள் 14,000 ரூபாய். செலுத்தல்கள் செலுத்தல்கள் 10,000. எனில் ஜனவரி மாதத்திய இறுதி ரொக்க இருப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்திற்கான தொடக்க இருப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த கணக்கை பொறுத்தவரையிலும் தொடக்க ரொக்க இருப்பு எவ்வளோ ரூபா? 9,000 ரூபாய். திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க 14,000 ரூபாய். ஆக மொத்த ரொக்க இருப்பு 23,000 ரூபாய். செலுத்தல்கள், திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் 10,000 ரூபாய். இதனுடைய மொத்தமும் 10,000 ரூபாய் தான் வரும். அப்போது என்ன மதிப்பு, இறுதி ரொக்க இருப்பு என்ன அப்படின்னு சொன்னால் 13,000 ரூபாய். இந்த தொகையிலேருந்து இது கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது சிம்பிளான கணக்கு. ஒன்றில் நீங்கள் என்ன செய்யணும், தொடக்க ரொக்க இருப்பு கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிக்கணும். திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து, பெறுதல்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை வரிசைப்படுத்தி எழுதிட்டு தொடக்க ரொக்க இருப்போட கூட்டி போட்டுக்கோ. அடுத்தது ஹெட்டிங் என்ன எழுதணும், திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள்னு எழுதிக்கோ. செலுத்தல் என்ன கொடுத்துருக்காங்க, 1 அல்லது 2 கொடுத்துருப்பாங்க. இதில் 2 கொடுத்துருந்தா இங்கே 2 கொடுப்பாங்க, இங்கே 3 கொடுத்துருந்தா இங்கே 2 கொடுப்பாங்க. பார்த்து எழுதிக்கோ. எழுதிட்டு அதனுடைய மொத்தத்தை கண்டுபிடிச்சிக்கோ. ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த மொத்த ரொக்க இருப்பிலிருந்து இந்த மொத்த ரொக்க செலுத்தல்களை கழித்தோமேயானால் நமக்கு இறுதி ரொக்க இருப்பு தெரிய வந்துடும். 23,000லேருந்து 10,000 கழிச்சு இங்கே 13,000 எனக்கு கிடச்சிச்சு. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இல்லை இந்த மாதிரி கணக்கு எக்ஸாமில் 42வது கேள்வியாவோ அல்லது 43வது கேள்வியாவோ வருது. நீ பார்த்து ஒரே ஒரு மாதத்துக்கான ரொக்க
திட்டப்பட்டியல் போட்டால் நமக்கு 5 மார்க்கு கிடச்சிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் போஸ்டிங் போடுறதுக்கெலாம் மார்க் உண்டு. நல்லா கவனமாக பார்த்து போட்டு 5 மார்க்கு நீ வாங்கிடலாம். இப்போது பாடப்பயிற்சி கணக்கு 264வது பக்கம் எடுத்துக்கோங்க. 264வது பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கே பார்த்தீங்கன்னா ரொக்க திட்டப்பட்டியல் 1 மாதத்துக்கு தயார் செய்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் என்ன வருது, கையிருப்பு ரொக்கம் வந்து 250 ரூபா. இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, 264வது பக்கம். 264வது பக்கம் எத்தனாவது கணக்கு இது? 1வது கணக்கு. 1வது கணக்கு எந்த மாதத்துக்கான? ஜனவரி 2006. ஜனவரி 2006 மாதத்திற்கான ரொக்க திட்டப்பட்டியல் தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. முதல்ல தொடக்க ரொக்க இருப்பு கொடுக்கப்பட்டிருக்குது 250 ரூபா. என்ன எழுதணும்? கூட்டுக திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள். இதில் ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க, கூலி கொடுத்துருக்காங்க, ரொக்க கொள்முதல் கொடுத்துருக்காங்க, முதலீடுகள் மீது பெற வேண்டிய வட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் ரொக்க பெறுதல் அப்படின்னு பார்க்கணும். ரொக்க விற்பனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து பெறுதல். ரொக்க விற்பனை பணம் வரும் உள்ள ரொக்க விற்பனைனால, அதனால் அதை பெறுதல்னு சொல்கிறோம் நம்ம. அதை எழுதிக்கோ. கூலி வந்து செலவு செலுத்தல், அதனால் இங்கே எழுதக்கூடாது. அதே மாதிரி ரொக்க கொள்முதல் கூட அது நம்ம பணம் செலுத்த வேண்டியிருக்கும், அதனால் அதை எழுதக்கூடாது. முதலீடுகள் மீது பெற வேண்டிய வட்டி ஒரு ஆதாயம், அதனால் நம்ம இதை பெறுதலில் எழுதணும். எத்தனாவது இது? முதலீடுகள் மீது பெற வேண்டிய வட்டி எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னா 175. ஆக மொத்த ரொக்க பெறுதல்கள், ரொக்க இருப்பு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு கூட்டினோன்னா 5, 2, 12, 9, 6. 6925 ரூபா தான் மொத்த ரொக்க இருப்பு. திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் என்னன்னு பார்த்து மொத்தம் கண்டுபிடிச்சி கழிக்க வேண்டியது தான். இதில் வந்து என்னென்ன செலுத்தல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொக்க கொள்முதல், ரொக்க கொள்முதல் எவ்வளோ இருக்குன்னா 2745 ரூபா. 2745 ரூபா. அடுத்து இன்னொரு செலுத்தலும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூலி.